ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐடிபிஐ பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா எனி டிகிரி படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாராச்சும் படிச்சு முடிச்சுட்டு பேங்க் ஜாப்க்கோசரம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பேங்க் ஜாப்க்கு அவங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி 40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோல போயிட்டு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இதுதான் அந்த ஐடிபிஐ பேங்கோட கெரியர் சைட். ஓகேங்களா? அதுல போனீங்கன்னா நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ 2025-26 இதுதான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதுல நீங்க ரெண்டு லிங்க் இருக்கும். டீடைல் அட்வர்டைஸ்மெண்ட், அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஸோ இந்த டீடைல் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அது இங்க ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த அப்ளை ஆன்லைன்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா போடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது என்னைக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 21st ஆஃப் நவம்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னைக்கு க்ளோஸ் டேட் ஆகுதுன்னா 30th ஆஃப் நவம்பர் 2024 க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு 15th ஆஃப் டிசம்பர் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் பிரிண்டிங் அவுட் எக்ஸாம் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 15th ஆஃப் டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல பே பண்றது இந்த டைம் பீரியடுக்குள்ளாரே நீங்க பே பண்ணிடணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம போய் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, எங்கெங்க போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார் த அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை இங்க எங்க போஸ்டிங்ஸ் இருக்குன்னா புதுச்சேரி, தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி, தமிழ்நாட்டுக்கு டோட்டலா 15 போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல கேஷ் பேஸ் ரிசர்வேஷன்ல 22 அன்ரிசர்வ்டுக்கு, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 13, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 1 வேகன்சி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஸ்பெஷலிஸ்ட் அக்ரி அசட் ஆஃபீஸர் இதுக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோட்டலா டென்டேட்டிவ் வேகன்சி 100ன்னு சொல்லியிருக்காங்க. பேன் இந்தியா. ஸோ இது யார் வேணா அப்ளை பண்ணலாம். பட் இது சென்னைக்கு மட்டுமே 50 வேகன்சி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்க எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே. ஓகேங்களா? இதுல ஆன்லைன் டெஸ்ட் இதை நம்ம பார்க்கல. அப்ப ஆன்லைன் டெஸ்ட் என்னைக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா டென்டேட்டிவ் டிசம்பர் ஆர் ஜனவரி 2025 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரொடியூஸ் ரிலவென்ட். இப்போ நீங்க ஜென்ரல் கேட்டகரி அப்படியா இருந்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 25 இயர்ஸா இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு ஜென்ரலிஸ்ட் கேட்டகரி. இதே ஓஓ ஏஓ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாலும் இதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்ரூவ் பண்ணியிருக்கணும்னா ஏஐடிசி ஏஐசிடிஇ யூஜிசி அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஏஏஓ ஸ்பெஷலிஸ்ட் 4 இயர்ஸ் டிகிரி பிஎஸ்சி பிஇ பிடெக் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த இதெல்லாமே நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 60% ஃபார் ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எய்தர் சிஜிபிஏ ஆர் ஓஜிபிஏ. ஓகேவா? அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்டிங். இப்போ நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஓ கிரேட் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ப்ரொபேஷன் பீரியட் ஆஃப் ஃபார் அண்ட் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து ப்ரொபேஷன் பீரியட் 1 இயர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. விச் கேன் பி எக்ஸ்டெண்டட், அதை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் பேங்க் அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். இதுக்கு வந்து என்னன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் பிஆர்எம்டி இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல், எக்கானமி, பேங்கிங், அவேர்னஸ், கம்ப்யூட்டர், ஐடி இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஏஓ போஸ்டிங்ஸா இருந்தீங்கன்னா ஒரு அடிஷனல் செக்ஷன் இருக்கு, அதெல்லாம் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் டைம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனியா டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மினிமமா நீங்க வந்து குவாலிஃபை மார்க்ஸ் எடுத்தாதான் வந்து நீங்க வந்து அதுக்கப்புறமேட்டு போஸ்டிங்ஸுக்கு போக முடியும். ஓகேங்களா. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வில் பி டிசைடட் பை த பேங்க்ஸ், அதை வந்து பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தேர் ஆர் செக்ஷனல் டைமிங்ஸ் வித்தின் ஓவரால் 120 minutes. ஸோ இப்போ வந்து டோட்டலா வந்து 120 minutes டைமிங் இருக்கு. இது வந்து செக்ஷன் வைஸ் வந்து டைமிங்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க ஏதாவது ராங் ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/4 ஆஃப் த மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆன்சர் பண்ணாம விட்டீங்கன்னா அதுக்கு வந்து எந்த இதுவுமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க, பெனல்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் இன் ஓடி ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து நீங்க வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸ் கூப்பிடுவாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் வில் பி கால் பேஸ்ட் ஆன் த ஹையர் ஆர்டர் ஆஃப் மார்க்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அண்ட் ஏஜை வச்சு கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு பர்சனல் இன்டர்வியூ, அது வந்து எப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க பர்சனல் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து அன்டில் கம்ப்ளீஷன் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு போஸ்டிங்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் பர்சனல் இன்டர்வியூ நீங்க வந்து எந்த லாங்குவேஜ் வேணா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூல வந்து டோட்டலா வந்து 100 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா வந்து 45க்குள்ள இருக்கணும், 45% ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த கேட்டகரிஸ் வந்து 50% கீழே எடுக்கக்கூடாது, 50%க்கு மேலதான் எடுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபைனல் ஃபார்முலா மார்க் அப்படின்னு சொன்னா 3/4 ஆஃப் த ஆன்லைன் டெஸ்ட் ஸ்கோர், அதுக்கப்புறம் 1/4 ஆஃப் த பர்சனல் இன்டர்வியூ ஸ்கோர். இதை ரெண்டையும் வச்சுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்கோர் வந்து போடுவாங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க வந்து இந்தியனா இருந்தா போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் இருக்கு. ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீடம் பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பர்சன் அஃபெக்டட் பை 1984 ஆக்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இந்த அனெக்ஷரை வந்து நீங்க வந்து உங்க ரிட்டர்ன்ல எழுதி அதை வந்து சைன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் என்ன கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா. ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி பார்த்துட்டோம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இதை வந்து இது பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா வந்து உங்களுக்கு பின் பண்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபீஸ் வந்து 1050 வந்து கட்டணும். நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து 250 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ள கட்டணும்னா இந்த டேட்குள்ளார கட்டணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசிப்ட் வந்து அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்பான் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் அண்ட் ரிசிப்ட் வில் பி ஜென்ரேட்டட், அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து 10th 12th மார்க் ஷீட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அதுக்கு வந்து
எந்த இது அந்த லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஹை ஸ்கூல் மார்க் ஷீட் பாசிங் 10th ஆர் 12th, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் மார்க் ஷீட் வேணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட டீடைல்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த பாஸ்ட் அண்ட் த கரண்ட் எம்ப்ளாயர், ஆஃபர் லெட்டர், ரிலீவிங் லெட்டர் இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தா அதுக்கு தகுந்த ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கெங்க ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எங்கெங்க வந்து டென்டேட்டிவ் சிட்டிஸ் வந்து இந்த போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு கீழே வந்து தமிழ்நாடு இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து சேலம்ல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.